கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பிசினஸ் மேன்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் பல மாத சம்பளதாரர்கள் மத்திய வர்க்கத்தினருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. மத்திய தர வர்க்கம் வரி செலுத்தும் மிடில் கிளாஸ் மக்கள் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் நாள் இறங்கக்கூடிய போது அரசாங்கத்தினுடைய முக்கியமான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் அதிகம் பங்களிப்பது இவங்க தான் தங்களுடைய வருமானத்திற்கு வருமான வரி மற்றும் செலவுக்கு ஜிஎஸ்டி வரி ஆகிய ரெண்டையும் செலுத்துகிறாங்க. வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு வரி, அதை வைத்து வாங்கும் பொருட்களுக்கெல்லாம் வரி, அதில் வாங்கும் சொத்துக்கு வரி அப்படின்னு வரி மீது வரி கட்டுறது இவங்க தான். ஆனால் இவங்களுக்கு அப்படின்னு பட்ஜெட்டில் எந்த பெரிய அறிவிப்பும் வரதே கிடையாது. உதாரணமாக, உங்களுடைய வருமானம் 2 லட்சத்திற்கு நீங்கள் செலுத்தும் வரியை விட உங்கள் நிறுவனம் செலுத்தும் வரி குறைவாக இருக்கும். வரி அடிப்படை அதிகமாக இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கார்ப்பரேட் வரியை விட வருமான வரி குறைவு. அமெரிக்காவில் 43 விழுக்காடு மக்கள் வரி செலுத்துகிறாங்க. இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப குறைவு. 2012 இருந்து 19,000 2024 கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் பங்கு சந்தை மதிப்பு 80,000 உயர்ந்திருக்கு நிலையில் அவங்களுடைய வரி உயர்த்தப்படலை. கார்ப்பரேட் வரிகளை மிஞ்சும் வகையில் வருமான வரி வரவுகள் அதிகரிச்சிருக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் பங்கு சந்தைகள் 4 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இது லாபம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. ஆனால் மொத்த வரவுகளின் சதவிகிதமாக கார்ப்பரேட் வரிகள் குறைந்திருக்கிறது. இந்தியாவின் மக்கள் தொகையில் 2 விழுக்காடு பேர் செலுத்தும் வருமானத்தின் மீதான வரி கார்ப்பரேட் வரியை விட அதிகம். இது நீண்ட காலத்திற்கு ஏற்றது கிடையாது. 2019 கார்ப்பரேட் வரியை அரசாங்கம் குறைச்சிருக்காங்க. இதனால ஆண்டுக்கு ரூபாய் 1.44 லட்சம் கோடி இழப்பு ஏற்படுது. 2020 முதல் 2023 நிதியாண்டு வரை கார்ப்பரேட் லாபம் 4 மடங்கு அதிகரித்திருக்கிறதா பொருளாதார ஆய்வு தகவல்கள் சொல்லுது. 2019 ஆண்டு கார்ப்பரேட் வரியை மத்திய அரசு குறைத்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் அரசுக்கு 9,22,675 கோடி கார்ப்பரேட் வரியாகும். 1,22,325 கோடி தனிநபர் வருமான வரியாகவும் கிடைச்சிது. மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு மக்கள் வருமான வரி செலுத்துவோர் கார்ப்பரேட் நிறுவனங்களை விட அதிக வரியை செலுத்துகிறாங்க. தனிநபர் வருமான வரி 30 விழுக்காடு, கார்ப்பரேட் வரியை 27 விழுக்காடு விட அதிகமாகவும், ஜிஎஸ்டி விட 28 விழுக்காடு அதிகமாகவும் இருக்கு. மத்திய அரசினுடைய 2024 பட்ஜெட் மாத சம்பளதாரர்கள் மத்திய வர்க்கத்தினர் மீதான போர் என்று சொல்லும் அளவிற்கு மிக மோசமான அறிவிப்பாக மாறியிருக்கு. கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பிசினஸ் மேன்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் பல மாத சம்பளதாரர்கள் மத்திய வர்க்கத்தினருக்கு மறுக்கப்பட்டிருக்கு. தனிநபர் வருமான வரியிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்படலை. பட்ஜெட்டில் செய்யப்பட்டிருக்கூடிய வருமான வரி மாற்றம் புதிய வருமான வரி முறையை தேர்வு செய்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வருமான வரி இல்லை அப்படின்னு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பெறுவோருக்கு நிரந்தர கழிவு 50,000 75,000 உயர்த்தப்பட்டிருக்கு. ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சம், அதிலிருந்து 7 லட்சம் பெறுவோருக்கு 5 விழுக்காடு வரி விதிக்கப்படும். ஆண்டு வருமானம் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பெறுவோருக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும். ஆண்டு வருமானம் 10 லட்சத்திலிருந்து 12 லட்சம் பெறுவோருக்கு 15 விழுக்காடு வரி விதிக்கப்படும். ஆண்டு வருமானம் 12 15 லட்சம் பெறுவோருக்கு 20 விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சிறிய அளவிலான மாற்றங்கள் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கு.